அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்க்கு மாத்திரமே. இன்னைக்கு நாம குர்ஆன்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நம்முடைய எண்ணங்கள். என்ன மாரி எண்ணங்கள், மனித எண்ணங்கள் எப்படி இருக்கு? அந்த எண்ணங்கள் வர்றதுனால நம்ம என்ன மாரி நிலைக்கு போறோம்? என்ன மாரி எண்ணங்கள் நம்ம மனசுல இருக்கணும்? எண்ணங்களுக்கும் நம்மளுடைய அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிறதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். எண்ணங்களுக்கும் நன்னெறிக்கும் எப்படி தொடர்பு இருக்கு? எல்லாம் சொல்றாங்களா என்ன? அதாவது 51வது அத்தியாயத்தின் 56வது வசனத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் ஒரு தப்பாவே அத அதாவது இந்த மனிதர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாவற்றையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. தே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி. இது கூட அப்படிதான் 51வது அத்தியாயத்தின் 56வது வசனத்துல இந்த வாழ்வின் நோக்கம் அப்படின்னு உபதலைப்பு இருக்கு. என்னை மட்டும் வழிபடுவதற்காகவே அன்றி ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை. அதாவது அல்லாஹ் மட்டுமே வழிபடுவதற்காக மட்டுமே அல்லாஹ் இல்லாம நம்ம படைப்பின் நோக்கமே அதுதான். அப்போ அல்லாஹ் மட்டும் வழிபடுறதுக்கு நம்ம பொழுதன்னைக்கும் நம்ம அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, இல்ல தொழுதுகிட்டே இருக்கணுமா? இப்படி பல கேள்விகள் நமக்கு சில பேர் கேட்கலாம். ஏன்னா என்ன மட்டும் வழிபடுறதுக்கு தான் படைச்சேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த அல்லாஹ் அபிலாஷை மிக்க எண்ணங்கள்னு நம்ம குர்ஆன்ல மொழிபெயர்த்திருப்போம். அபிலாஷை மிக்க எண்ணங்கள்னா அதாவது விஷஃபுல் திங்கிங்னு ஆங்கிலத்தில் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000 80,000 வரைக்கும் எண்ணங்கள் மனசுல தோன்றி தோன்றி மறைதான். ஒருத்தரை பார்க்கும்போது, ஒரு பொருளை பார்க்கும்போது, ஒரு டிவி அதாவது போனை பார்க்கும்போது, அது நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி, கெட்ட எண்ணமா இருந்தாலும் சரி, மாறி மாறி வந்துகிட்டே இருக்கான். நம்ம யார் கூட இருக்கிறோமோ, யாரு கூட பழகுறோமோ, யாரு கூட பேசுறோமோ, அப்போ நம்ம மனசுல நல்லவங்களோட பழகுனா நல்ல எண்ணங்களும். அதுக்குதான் எல்லாம் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய நண்பர்களை கவனமா தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் நான் சொல்லுவாங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உண்மையா இருக்க முடியும், நேர்மையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறது நம்ம பழகி பார்த்து அனுபவத்தை முதல்ல உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தர் ஒரு புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவரா இருப்பாரு, இல்ல ஒரு மது அருந்துற பழக்கம் உள்ளவரா இருப்பாரு. நான் அவர் கூட இருப்பேன், புரியுதா? அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போவாங்க, சபையில உட்கார்ந்து இருப்பேன், நான் அவங்க கூட நேரத்தை போக்குவேன் அப்படிலாம் சிலர் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் என்ன, நான் கரெக்டா இருந்தா என்னால கரெக்டா இருக்க முடியும்னு சொல்லி. ஆனா அல்லாவுடைய வசனத்தை படிச்சு பார்த்தேன்னா அதுதான் அல்லாஹ் சொல்றாங்க, சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி. எதுக்கு? யார் நினைவுல யார் இரவு, அதாவது அதுவும் நமக்கு 18வது அத்தியாயத்தின் 28வது வசனத்துல அதையும் நம்ம படிச்சிருக்கோம். யாரு ராத்திரியும் பகலும் அல்லாஹ்வோட இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களோடு இருப்பதற்கு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. அதாவது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம யாரு கூட இருக்கிறோம், அதாவது ஒருத்தர் நம்ம நல்ல எண்ணத்துல இருக்கேன்னு சொல்லலாம், நான் நல்ல செயல்கள் தான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அதே கூட அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, அவங்க சரியான பாதையில தான் இருக்கிறாங்கிற எண்ணத்திலேயே சைத்தான் அப்படி தொடர்ந்து இருக்க வைப்பான் அவங்கள. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் சொல்றேன், நம்ம நல்லா நான் கரெக்டா தான் நினைக்கிறேன், நான் கரெக்டா தான் நடக்கிறேன் அப்படின்னு நமக்கு நாமளே நினைச்சுக்கலாம். ஆனா நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவங்களுடைய தாக்கம் ரொம்ப நம்மளை தாக்கும். இதெல்லாம் அறிவியல் பூர்வமான உண்மைகளை தான். அதாவது குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் டைரக்டா சொல்லியிருப்பாங்க. நீ 2 நேரம் திக்ர் பண்ணுப்பா, உன் நோய்க்கு நிவாரணம்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் எப்ப நம்புவோம்னா கடைசியில வயசான காலத்துல அல்லாஹ் 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 எனக்கு நோய் வந்துருச்சு, அல்லாஹ் குணப்படுத்துங்க யா அல்லாஹ்ன்னு சொல்லித்தான் பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனா படிக்கும் போதே அல்லாஹ் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுத்து அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்ணியிருந்தோம்னு வைங்க, நிச்சயமா அதெல்லாம் நம்ம எவ்வளவு தாற்பயம் அதுக்கு. சூஸ்
ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேர்ஃபுல்லி சொல்றாங்க. 3வது அத்தியாயத்தின் 28வது வசனத்துக்குள்ள உபதலைப்பே கொடுத்துருக்கு. அப்புறம் வந்துட்டு இன்னொரு இடத்துலயும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு 5வது அத்தியாயத்தின் 77வது வசனத்திலையும் உபதலைப்பு கொடுத்திருக்கிறார் ரஷாத். அந்த வசனத்தை படிச்சுட்டு அது உள்ள பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கும். அப்புறம் பேட் வெதர், அதாவது பேட்னா என்ன தெரியும், கெட்டது, கெட்ட நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்கு 1767. இதெல்லாம் சும்மா, அதாவது இந்த புராணம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சுப தலைப்பு கொடுத்திருக்காரு 22/11. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா யாரோ ஒரு உண்மையிலே ஸ்கூல்ல படிச்ச நண்பர்கள் அப்படிலாம் நம்ம நினைக்க தேவையில்லை. நம்ம யாரு கூட ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறோம், ரொம்ப ஓப்பனா எல்லா விஷயத்தையும் சொல்றோம். ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வசனத்துல கூட 29:10 இப்படி நிறைய விஷயங்களுக்கு வந்து ரஷாத் வந்து உபதலைப்பாவும் கொடுக்குறாரு. பேட் வெதர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 30-33 நிறைய 41-49 இதெல்லாம் வசனங்களால நம்ம படிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எண்ணங்களை பத்தி அல்லாஹ் வந்து விஷஃபுல் திங்கிங் சொல்லலாம், அபிலாஷை மிக்க எண்ணங்கள். ஒரு 4 வசனம் பார்த்துட்டு எண்ணங்களை மூலியமா நமக்கு மட்டும்தான் எண்ணங்கள் இருக்கா, செடி கொடி இந்த உலகத்துல உள்ள அது ஒரே வசனத்தை சொல்றாங்க, இந்த உலகத்துல உள்ள எல்லா படைப்புகளும் உங்களை மாதிரியான ஒரு படைப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. மரம் செடி கொடி மலை விலங்கினங்கள் எல்லாமே அவங்க எண்ணக்கூடிய எண்ணம் நம்மளை தாக்கும், நாம எண்ணக்கூடிய எண்ணங்கள் அதுக தாக்கணும். சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த செல்ல பிராணிகள்லாம் வந்து சில தப்பு பண்ணிச்சுன்னு வைங்களேன், தாவீது பாய்ட்டெல்லாம் கேட்டா தெரியும், அவர்லாம் வீட்டுல வந்து அந்த டாக் எல்லாம் வச்சிருக்காரு. அதுங்க தப்பு பண்ணீங்கன்னா அப்படியே குழஞ்சு தப்பு பண்ணதை அது வந்து தப்பு பண்றேன் நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத நமக்கு சொல்லி காட்டுமா அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை நான் படிச்சேன். அதுல சொல்றாரு, ஒரு அமெரிக்கால வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக சில சுறா மீன்களை வளர்த்துக்கிறாங்க கொஞ்ச நாளா. அது என்ன அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு. அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இந்த சுறா மீனை கொண்டு போய் அவங்க வந்து கடல்ல விட்டுறணும் அப்படின்னு நினைச்சாங்களாம். அது யார்ட்டையும் சொல்லலாம் இல்ல இது டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து வளர்த்துக்கிட்டு வர்றவங்க நினைச்சிருக்காங்க. அந்த சுறா மீன் சாப்பிடவே இல்லையா, 4 நாள்ல சாப்பிடாம இருந்து மாச்சிக்கிடுச்சான் அது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதர்கள் நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள், அதுல இன்னும் நிறைய ஆராய்ச்சியில படிச்சதுல நிறைய இருக்கு. அந்த எண்ணத்தினுடைய வலிமை, அதாவது நிறைய சக்திகள் இருக்கு, புவியீர்ப்பு சக்தி இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை படிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். என்ன நல்லா சொல்றாங்க அப்படின்னு 2வது அத்தியாயத்தின், அதாவது 3-4 வசனம் படிக்கிறேன். அதுல வந்து 3 விஷயம் வந்து தப்பான எண்ணத்தை பத்தி சொல்லுது, ஒரு விஷயம் வந்து சிறப்பான, அதாவது ஆசை மிகு எண்ணங்கள் மூலமே அன்றி அவர்கள் சொர்க்கத்தை அடையவில்லை அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. 2-111 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சிலர் கூறியுள்ளனர், அதாவது யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்களை தவிர எவரும் சுவனம் நுழைய மாட்டார்கள், அவர்களுடைய ஆசை மிகு எண்ணங்கள் இவ்விதமானது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க யூதர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்ப நம்ம முஸ்லீம்கள் சொல்லியா நாங்க தான் சொர்க்கத்துக்கு போறோம், இப்ப நம்ம கூட சப்மிட் தான், நாங்க தான் கரெக்டா இருக்கோம், நம்ம தான் சொர்க்கத்துக்கு, நம்ம தான் அல்லாஹ் மட்டும் தெரிஞ்சிருக்கோம், அந்த மாதிரி நினைக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. அது அல்லாஹ் அறிந்தவரா இருக்கிறாரு. அல்லாஹ் ரகசியம் நமக்கு என்ன அல்லாஹ் நன்னெறியின் பால் நடக்க சொல்றாரோ அப்படி நம்மளால, அதாவது ஒரு நபி சொல்றாரு இல்லையா, என்னால இயன்ற அளவு நான் என்னை சரியா இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு நபி. அது மாதிரி யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்களை தவிர எவர் ஒருவரும் சுவனம் நுழைய மாட்டார்கள், அவர்களுடைய ஆசை மிகு எண்ணங்கள் இவ்விதமானது. அவங்க இப்படிதான் நினைக்கிறாங்க. அப்ப இந்த இதெல்லாம் நமக்கு சொல்றதன் மூலம் என்ன, நீங்க அப்படி நினைக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு தான். கூறுவீராக, நீங்கள் சரியானவர்களா இருந்தால் உங்களுடைய சான்றை எங்களுக்கு காட்டு. அப்படின்னா ஏதாவது ப்ரூஃப் இருக்காப்பா அப்படி சொல்றதுக்கு, இவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க இவங்க போக மாட்டாங்கன்னு சொல்றது அதாவது முற்றிலும் உணர்ந்தவர் முற்றிலும் அறிந்தவர் அல்லாஹ் தான். நம்ம வந்து குரானை வந்து கவர் டு கவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஹோல் குரான் நத்திங் பட் குரான் சொல்றாங்க. குரான்ல எதையுமே நான் விட்டுறல. இத கவர் டு கவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்ம காலரை தூக்கி விட்டுக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லை, அப்படி நினைக்கவே வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து அல்லாஹ் சொன்னபடி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கா, இல்ல அல்லாஹ் சொன்னபடி நம்ம உறவினர்களை பேணுறோமா, அல்ல அல்லாஹ் சொன்ன கட்டளைகள் எல்லாத்தையும் பரிபூரணமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, இப்படி ஒன்னனையா சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம. அதாவது இந்த குரான் வந்து
முழுக்க முழுக்க உலக மக்கள் அனைவருக்குமானதுதான். அதனுடைய மைய கருத்தே நன்னெறி தான். அதாவது அதை அடிப்படையா கொண்டுதான் அல்லாஹ் வந்து குர்ஆன்ல நிறைய விஷயத்த நமக்கு விளக்கியிருக்காங்க. நன்னெறிங்கிறது வேற ஏதோ ஒரு சடங்கோ இல்ல ஒரு நம்பிக்கையோ மட நம்பிக்கையோ அது கிடையாது. ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி மத்தவங்களோட பழகணும், சமுதாயத்திற்கு என்ன பங்களிப்பு அவன் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது தான் நன்னெறி. நன்னெறின்னா அதான் சொல்றாங்க, நீங்க கிழக்கிலேயோ 2:177 சொல்றாங்க இல்லையா, நீங்க வந்து உங்களுடைய முகங்களை கிழக்கிலேயோ மேற்கிலேயோ திருப்புறதுனால இனி நன்னெறி அடைஞ்சு அதுக்கு வரிசையா என்னென்னலாம் செய்யணும்னு சொல்றாங்க. அதாவது எல்லா காலத்திலையும் பொருந்தக்கூடியதுதான் இந்த குர்ஆனுடைய வழிகாட்டுதல். காலம் மாறினாலும், எவ்வளவு சமூக மாற்றங்கள் நடந்தாலும், எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படும், அடிப்படை கோட்பாடு குர்ஆனுடைய அடிப்படை கோட்பாடு வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அல்லாஹ் மட்டும்தான். அது அந்த காலத்துக்கு ஏற்றாப்புல ஒரு வேதத்தை அனுப்பி அல்லாஹ் சொல்லிட்டு இறுதி வேதமா குர்ஆனை உலகம் அழியக்கூடிய வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் வழிகாட்ட போதுமான எல்லா வழிகாட்டுதலையும் அது உள்ள இருக்கு. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, நாம இதை நீங்க கவனிச்சு பார்க்க மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா, உங்க இதயத்துல என்ன பூட்டா போட்டிருக்கு, கண்மூடித்தனமா நம்பாதீங்க, பாரம்பரியத்தை நம்பாதீங்க, பெற்றோர் வழியை கண்மூடித்தனமா பின்பற்றாதீங்க, அதே சமயத்துல பெற்றோரை மதிப்பு கொடுங்க. இப்படி பல விஷயங்கள், அதைத்தான் கவர் டு கவர். மனம் தூய்மை மற்றும் அதாவது மனசு தூய்மையா மட்டும் வச்சிருந்தா பத்தாது. அத வந்து அதாவது மனசுல குற்றம் இல்லாமல் தொடர்ந்து பாதுகாக்கணும். அந்த மனசுலதான் அந்த எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கு. நல்ல எண்ணங்களும் தோன்றுது, கெட்ட எண்ணமும் தோணுது. நம்ம வந்து தொடர்ந்து நம்மளுடைய நட்பு வட்டத்தை இல்ல நம்ம பழகக்கூடிய நம்மளுடைய எங்க இருந்தாலும் சரி, அதாவது வீட்லயும் சரி, சமூகத்திலையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, எல்லா இடத்துலயுமே இவங்க அதாவது அதனாலதான் அல்லாஹ் சொல்றாங்க, நம்பிக்கையாளர்கள்லாம் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அப்படின்னு. ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து தவறா நினைப்போமா? குடும்பத்துல வந்து புறங்கூறு, அதாவது புறம் ஒருத்தரை காட்டி கொடுப்போமா, இல்ல புறம் பேசி இருக்கும்போது ஒண்ணு இல்லாம இருக்கும்போது ஒண்ணு நம்ம செய்வோமா? ஒரு உண்மையிலேயே குடும்ப அங்கத்தினர், ஒரு தாயோ தகப்பனோ இல்ல அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ நல்லா இருக்கணும்னு. அதனாலதான் நம்பிக்கையாளர்கள் எல்லாம் அந்த நினைப்பு, அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், எல்லாரும் அந்த மாதிரி நினைப்புல நம்ம ஒன்று கூடுறோமா? நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இல்ல நம்மளை பத்தி உயர்வா நினைச்சுக்கிடட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பாதிய உண்மையை சொல்றோம். நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கமா இல்லையா அப்படிங்கறத நம்ம தான் பார்த்துக்கணும். வெளிப்படைத்தன்மையோட இயல்பா, எங்களுடைய பொருளாதாரம் இவ்வளவுதான், நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறோமா, இல்லட்ட மத்தவங்க நம்மளை பெருமையா நினைச்சுக்கிட்டோம், நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோமா? இந்த நினைப்பெல்லாம் எனக்கு தெரியும் நல்லா சொல்ல. அதான் சொல்ல, நீங்க உங்களை அடி மனசுல எதையாவது நினைச்சு அதை நீங்க வெளிப்படுத்தலைன்னா கூட அதுக்கு நீங்க வந்து அல்லாஹ்வுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்றா என்ன அர்த்தம்? அந்த நினைச்ச நினைப்பினுடைய பலனை நம்ம அனுபவிக்கணும்னு தான் அர்த்தம். என்ன அதாவதுதான் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிடுங்க. ஒரு யாராவது பெண்களை பார்த்தா பார்வையை தாழ்த்து சொல்றாங்களே, எதுக்கு? நீ உத்து பார்க்காதன்னு குர்ஆன் சொல்லுது. காரணம் என்ன? இதெல்லாம் யோசிக்கணும். அதுக்கு பெண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்கள் ஆண்களை, ஆண்கள் பெண்களை, இப்படி நிறைய விஷயங்களை நாம வந்து சிந்திச்சுக்கிட்டே போலாம். இப்ப நான் அந்த 4 வசனத்தை படிக்கிறேன். முதல்ல ஒரு வசனம் படிச்சுட்டேன். நான் சொர்க்கத்துக்கு போவேன், நாங்க தான் சொர்க்கத்துக்கு போவோம், சொர்க்கத்துக்கு எங்களுக்கு பட்டா போட்டிருக்குன்னு யாரையும் சொல்ல முடியாது, அது வந்து தவறான எண்ணம் அப்படின்னு இந்த வசனம் 2:111 சொல்லுது. யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து எங்களை தவிர யாரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது அப்படிங்கிறது அவர்களுடைய ஆசை மிகு எண்ணங்கள் இவ்விதமா இருந்துச்சு. சொல்லிருங்க அவங்களுக்கு, நீங்க சரியானவங்களா இருந்தா அதுக்கு சான்று காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து 7வது அத்தியாயத்தின் 46வது வசனத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. அதாவது அவர்களை ஒரு தடுப்பு பிரிக்கின்றது. இது வந்து எந்த விஷயத்த சொல்லிட்டு வருதுன்னா, சோனவாசிகள் நரகவாசிகளை அழைச்சி சொல்றாங்களாம். சோனவாசிகள் நரகவாசிகளை அழைப்பார்கள். 7:44 இருந்து தொடங்கி
சொல்றாங்க, எங்களுடைய இறைவனின் வாக்குறுதி உண்மையானதாக இருப்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். யார் சொல்றா? சுவனத்துல இருக்கக்கூடியவங்க நரகத்துல இருக்கக்கூடியவங்களை பார்த்து சொல்றாங்க, எங்களுடைய இரட்சகரின் வாக்குறுதி உண்மையானதாக இருப்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். உங்களுடைய இரட்சகரின் வாக்குறுதி உண்மையானதாக இருப்பதை நீங்கள் கண்டு கொண்டீர்களா? அவர்கள் கூறுவார்கள், ஆம். அவர்களுக்கிடையில் அறிவிப்பாளர் ஒருவர் அறிவிப்பார், வரம்பு மீறுகின்றவர்களின் மீது அல்லாஹுவின் கண்டனம் நேரிட்டு விட்டது. சொன்னேன் இல்லையா? அதாவது அவங்களுக்கு சொல்லப்படுமா, நீ வரம்பு மீறின இல்ல, அதனால உன் மீது கண்டனம். கண்டனம்ங்கிறது தண்டனை. 45:7 45 சொல்லுது, அவர்கள் அல்லாஹுவின் பாதையிலிருந்து விரட்டி அடித்து மேலும் அதை கோணலாக்க பாடுபட்டார்கள். மேலும் மறு உலகை குறித்து அவர்கள் நம்ப மறுப்பவர்களாக இருந்தனர். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் எதையும் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. தெரிஞ்சா சொல்லணும். தெரியலையா, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை, நான் கரைச்சி குடிச்சிருக்கேன், இல்லாட்ட நான் எல்லா விஷயமும் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம அவசரப்பட்டு எதையாவது சொல்லிடக்கூடாது. அல்லாவை பற்றி இல்ல நமக்கு அல்லாவை பத்தி இன்னும் முழுசா தெரியல. அல்லாவுடைய தன்மையை நம்பத்தான் நமக்கு அல்லாவை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ்வின் பாதையிலிருந்து விரட்டி அடிச்சு, அதனாலதான் சொல்றாரு, சட்டம் சொல்லக்கூடிய உரிமை அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கு. குர்ஆனை நீங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை நம்ம செயல்படுத்தலாம். மறு உலகை குறித்து அவர்கள் நம்ப மறுப்பவர்களாக இருக்கின்றனர். அவர்களை ஒரு தடுப்பு பிரிக்கின்றது. அதே சமயம் ஒவ்வொரு தரப்பினரையும் அவர்களுடைய தோற்றங்களை கொண்டு நீங்கள் அடையாளம் கொள்கின்ற மக்களால் ஆத்ம சுத்திகரிப்பு ஸ்தலமானது நிறைந்திருக்கும். அவர்கள் சுவனவாசிகளை அழைப்பார்கள், உங்கள் மீது அமைதி நிலவுவதாக. அதாவது வரம்பு மீறினவருக்கு இவ்வளவு நேரம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பாளர் உங்கள் மீது சாந்தி, சுவனவாசிகள் அழைச்சி சொல்றாங்க, உங்கள் மீது சாந்தி நிலவுவதாக. நல்ல எண்ணங்கள் மூலமே, அதாவது ஆசை மிகு எண்ணங்கள் மூலமே அன்றி சுவனத்தில் அவர்கள் நுழைந்து விடவில்லை. அதாவது நம்ம முதல்ல நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கணும்னா நினைச்சாதான், ஒரு மனுஷனுடைய நினைப்பு தான் அவனுடைய சொல்லா வருது. அந்த சொல்லுதான் அவனுடைய செயலாகுது, செயல்தான் அவனுடைய பழக்கமாகுது, பழக்கம்தான் அவனுடைய ஒழுக்கமாகுது. அப்போ குர்ஆனை திருப்பி 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 படிக்கும் போது நல்லொழுக்கத்தை தான் குர்ஆன் சொல்லுது. அது எல்லா விஷயத்துக்கும் அடங்கும். அது நல்ல ஒழுக்கத்தை எல்லா விஷயத்தையும், நீ பாக்குறதுல இருந்து, பேசுறதுல இருந்து, கேட்கறதுல இருந்து, மற்றவங்களோட எப்படி நாம நடந்துக்கணுங்கிறதுல இருந்து திருப்பி 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 பாத்தீங்கன்னா எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா எண்ணங்கள்ல இருந்தா. இப்ப பொதுவா எண்ணங்கள் எங்க இருந்து வருது, அது எப்படிலாம் பாயும் அப்படிங்கறத ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க பாருங்க. நமக்கு இது வரைக்கும் தெரியும் 3 விதமான சக்தி தான் இருக்கு. அதாவது புவியீர்ப்பு சக்தி. நான் உங்களுக்கு ஒரு அதுல இருந்தே படிக்கிறேன் பாருங்க. விஞ்ஞானத்துல இதுவரைக்கும் 3 சக்தி தான் இருக்கா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒண்ணுன்னா புவியீர்ப்பு சக்தி. அதாவது நம்ம ஏதாவது ஒரு பொருளை போட்டோம்னா கீழே போய் விழுது பாருங்க. ஆப்பிள் மரத்துல இருந்து கீழே விழுது, ஒரு ஏதாவது ஏன்னா புவி ஈர்ப்பு சக்தி தான் அதுக்கு காரணம். மின்காந்த சக்தி, காந்தத்துல இந்த முனையும் அந்த முனையும் இருக்கும், காந்தம் மத்த இரும்பெல்லாம் பிடிச்சுக்கணும், அப்படி ஒரு சக்தி இருக்கு. மூன்றாவது கருப்பொருள் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 பெரிய சக்திகளுக்கும் எண்ண சக்திக்கும் இதுவரை தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை. எண்ணத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. அதுதான் இந்த சொர்க்கத்துக்கு எப்படி போனாங்கன்னா, அவங்க நினைச்சாங்க, நான் சொர்க்கத்துக்கு போகணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நான் பெறணும், அதன் அடிப்படையில என்னுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு அவங்க திருப்பி திருப்பி, அது கொடுக்குற ஈகையிலையா இருக்கட்டும், ஒருத்தருக்கு தர்மம் கொடுக்குறோம், நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைப்பே இல்லாம கொடுக்கணும். அல்லாஹ் சொல்றாங்க, நான் வழங்கினதுல இருந்து நீங்க தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நமக்குள்ளது எங்க இருக்கு? அங்க நம்ம என்ன நம்ம கொடுத்துட்டோம்னு நினைக்கிறோம். எதை கொடுக்கறதுன்னு கேக்குறாங்க, மிச்சம் இருக்கிறத கொடுங்கன்றாங்கல்ல. இதுக்கு பல பேர் பல விளக்கம் சொல்லலாம். நமக்கு அல்லாஹ் போதுமானவர் இல்லையா? நம்ம அல்லாஹ்வுடைய சக்தியை என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? நம்ம ஒரு லிமிட் பண்ணிடுறோம். எனக்கு இதுக்கு மேல வராது அப்படி நம்பிக்கை இல்லாம இருக்குது. நாளை என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பேன்னு யாருக்கு 31வது அத்தியாயத்தின் 34வது வசனத்துல சொல்றாங்க பாருங்க.
நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. எவ்வளவு சம்பாதிப்போம் தெரியாது. பாருங்க, நாம் அறிந்திருக்கக்கூடிய மற்றும் அறியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள். 31, 34. வேலையை உலக முடிவு பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது. அவர்தான் மழையை இறக்கி அனுப்புகின்றவர். மேலும் கர்ப்பத்தில் உள்ளவற்றையும் அவர் அறிகிறார். எந்த ஆத்மாவும் நாளை அதற்கு என்ன நிகழும் என்பதை அறியாது. ஹூ ஆர் யூ? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. நம்ம நினைக்கிறோம், ஓ இந்த காசை கொடுத்துட்டா நாளைக்கு நமக்கு ஏது கிடைக்குமா? அல்லாஹ் போதுமானவர் இல்லையா? அல்லாஹ் அதுக்கு எவ்வளவு உதாரணத்தை சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கா? ஈகையில ஒரு கொடுக்கறதுல தான். அதாவது ஒருத்தர் உண்மையிலே எது தர்மம் அப்படின்னா, தான் விரும்புறத கொடுக்கறது, கொடுத்துட்டு சொல்லி காட்டாம இருக்கிறது, நான் கொடுத்தேன்னு நினைக்கிறது. நான் கொடுக்கலங்க, அல்லாஹ்வுடைய எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தாங்க கொடுக்கறதுக்கு, அவ்வளவுதான். அப்படி நினைச்சு கொடுக்குறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதுதான் ஈகையில நன்னெறி. குர்ஆனை திருப்பி திருப்பி படிங்க. நீங்க வார்த்தையால அவங்கள அப்புறம் புறங்கூறும் போது, மற்றவங்களை பத்தி பேசும்போது நம்ம சொல்லலாம், ஆயிரம் உண்மையை பேசலாம். பொதுவா என்ன, நன்மை பயக்கக்கூடிய இல்ல தீமை பயக்குமா? நம்ம பேசுறதுல நன்மை பயக்குமா தீமை பயக்குமா? ஓரம் பேசுறதுனாலயோ இல்ல ஒருத்தவங்க இல்லாத போது அதை பேசுனது போலயோ அது நன்மை பயக்க வாய்ப்பே இல்லை. அதாவது சில நேரம் நன்மை பயக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனா தீமை செய்யாம இருக்கணும். நம்ம நன்மை இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா நன்மை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்துல இருந்து வருது. ஆனா தீமை நம்மளுடைய சொந்த கரங்களாலேயே உருவாக்கிக்கிறோம். அதனால நம்ம நன்மைலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லி, இல்ல உண்மையை தான் சொன்னேன்னு சொல்றத சொல்லி, இல்ல இப்படி இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடுறது, இல்ல இதனாலதான் இப்படி செஞ்சாரோ அப்படின்னு ஒரு இதை தூண்டி விடுறது. அதனாலதான் இந்த கடைசி சூறா இருக்கு பாருங்க, அல்லாஹு அக்பர். அதை நம்ம நினைச்சு, கடைசி சூறா இல்ல, கடைசியில சொல்லக்கூடிய அவுது பிரபில் ஃபலக் சூரா அல்ல அவுது பிரபின் நாஸ் சூறா இருக்கு பாருங்க. எதுக்கு அதை கடைசியில வச்சாங்க? சூரே ஃபாத்திஹா ஏன் முதல்ல வச்சாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னு வைங்களேன். சிலன்னு சொல்லுவாங்க, நம்ம திக்ரு பண்ணும்போது கூட நான் திருப்பி திருப்பி நான் கூட இப்ப அதை பண்றது இல்லை. கண்டிப்பா அதை ஓதிட்டு தான் திக்ரு பண்ணும். ரஷாத் அப்படிதான் வழிகாட்டுறாரு நமக்கு திக்ரு பண்ணும்போது. அதாவது குல்வல்லாஹ் அஹத், அல்லாஹ் புகழ்றது முதல்ல, குலவுது பிரபின் நாஸ், குலவுது பிரபில் ஃபலக், அல்லது குலவுது பிரபில் ஃபலக் 2 வாட்டி, குலவுது பிரபின் நாஸ் 2 வாட்டி, அதுக்கப்புறம் அல்ஹம்து சூரே ஃபாத்திஹா ஓதிட்டு தான் திக்ரு பண்ண ஆரம்பிப்பார். நான் 2-3 அதாவது திக்ரு பண்ணும் போதெல்லாம் இதுதான் ஸ்டார்ட் பண்ணி பண்றாங்க. அதே மாதிரி நம்ம இரவுல படுக்கும் போது இது மொத்த சாராம்சம் அதுல இருக்கு. அதுல பாதுகாப்பு தான் தேடுறாங்க. அதனுடைய அர்த்தத்தை படிச்சு பாருங்க. ஏன்னா நான் இங்க இருக்கேன், இப்ப நம்ம படிச்சேன் இல்லையா, புவியீர்ப்பு சக்தி, மின்காந்த சக்தி, கருப்பொருள் சக்தி, இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் நம்மளை பத்தி எண்ணுனா அந்த எண்ணத்தினால பாதிப்பு வரும். நல்லா எண்ணாலும் சரி, கெட்டதா எண்ணாலும் சரி, அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. அதனாலதான் இன்னும் 2 வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. 15வது அத்தியாயத்தின் 3வது வசனத்துல இப்ப இந்த 31, 38 நான் பாதியில தான் படிச்சிருக்கேன். அதாவது எந்த ஆத்மாவும் நாளை அதற்கு என்ன நிகழும் என்பதை அறியாது, மேலும் எந்த நிலத்தில் அவனோ அல்லது அவளோ மரணிப்பார் என்பதையும் எவரொருவரும் அறிய மாட்டார். 2 விஷயம் தெரியாது, 2 விஷயம் தெரியும் அப்படிங்கறது சொல்றாங்க. கர்ப்பத்துல என்ன இருக்கு தெரிஞ்சுக்கலாம், மழை எப்ப போய் தெரிஞ்சுக்கலாம் இப்போ. ஆனா நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. எங்க மரணிப்போம் அதுவும் தெரியாது. அப்போ நீ ஈகையில அதாவது தர்மத்துல நம்ம நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, இது எனக்கு நாளைக்கு தேவைப்படும், அடுத்த மாசத்துக்கு தேவைப்படும். அப்ப நம்பிக்கை எந்த அளவு இருக்கு அப்படிங்கறது நமக்கு நாமே யோசிச்சு பார்க்கணும். இது என்னுடைய நான் புரிஞ்சுக்கிட்ட கருத்தை நான் சொல்றேன். அல்லாஹ் நீங்க அது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அதாவது கொடுத்தா 700 டைம்ஸ் வரும் அப்படின்னா அதை நம்பி கொடுக்குறோமா அப்படிங்கறத பார்க்கணும். அப்படின்னா எப்படி கொடுப்போம்? நமக்கே தெரியாது. நம்ம அல்லாஹ் தான் அறிந்தவரா இருக்கிறார். நம்ம எப்படி கொடுக்குறோம், வச்சுக்கிட்டு கொடுக்குறோமா, வைக்காம கொடுக்குறோமா. அதாவது இங்க எவ்வளவு அமௌண்ட்டுங்கிறது முக்கியமே கிடையாதுங்க. நம்ம எண்ணம் தான் முக்கியமாங்க. 1 ரூபா கூட கொடுக்கலாம், 10 ரூபா கூட கொடுக்கலாம், 100 ரூபா கொடுக்கலாம், 10 லட்சம் கூட கொடுக்கலாம், இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுக்கலாம். பட் அங்க அந்த எண்ணம் என்ன, அந்த எண்ணத்தை பத்தி சொல்றதுனால அந்த எண்ணம் என்ன, அது எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்டுச்சா, எதையும் எதிர்பார்த்து கொடுக்கப்பட்டுச்சா,
இல்லட்ட வந்து நல்ல பேர் வாங்குறதுக்காக கொடுக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது நமக்கு தான் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதான் நீ உன் அடி மனசுல எதையாவது நினைச்சு அதை நீ வெளிப்படுத்தலனாலும் அதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்றாரு அல்லாஹ். அதனால நம்ம போகும்போது இன்னும் இருக்கு. இந்த மணி 2:50 எவ்வளவு நேரம் 2:50 அதாவது 9:55 வரைக்கும் நான் பண்றேன். அதுக்கப்புறம் மிச்ச நிமிஷால தொடருவோம். நிறைய விஷயம் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க, அதாவது எண்ணத்தின் மூலியமா என்னெல்லாம் நகர்ந்திருக்கலாம் அதுக்கெல்லாம் நான் போவே இல்லை இன்னும். இந்த 2 வசனத்தை மட்டும் படிச்சிடுறேன். 15வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலையும் 57:14 படிக்க போறேன். 15வது அத்தியாயத்தின் 3வது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவர்கள் உண்ணட்டும் சுகம் அனுபவிக்கட்டும். 2வதையும் 3வதையும் படிக்கிறேனே. பள்ளத்தாக்கு அல் ஹிஜ்ர் அத்தியாயத்துல மிக நிச்சயமாக நம்ப மறுத்தவர்கள் தாங்கள் சரணடைந்தவராக இருந்திருக்க வேண்டுமே என்று எண்ணுவார்கள், இல்ல ஆசைப்படுவார்கள். எப்போ அவங்க அந்த நேரத்துல ஆசைப்படுவார். அவர்கள் உண்ணட்டும் சுகம் அனுபவிக்கட்டும், மேலும் ஆசை மிகு எண்ணங்களால் குருட்டுத்தனமாக இருக்கட்டும், அவர்கள் கண்டு கொள்வார்கள். அப்போ நம்ம ஏதோ சாப்பிடுறதுக்கு, தூங்குறதுக்கு, இல்ல சுகம் அனுபவிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோங்கிறத விட்டுட்டு, அதாவது சொல்லுவாங்களே அதாவது யாரு உள்ளட்சத்தோட தொழுவாங்க அப்படின்னா படுக்கையை துறந்து எழுந்திருப்பாங்க. அதாவது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது பாரமா இருக்காது தொழுகிறது, தொடர்பு தொழுகை. அப்படிலாம் நிறைய விஷயம் சொல்றாங்க இல்லையா? அதோட இதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அவங்க உண்ணட்டும் சுகம், என்னால முடியும் போதுதான் நான் வந்து குரான் படிப்பேன், நான் முடியும் போதுதான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். முடியும் போது ஹெல்ப் பண்றதுக்கு பேரு ஹெல்ப் கிடையாதுங்க. நம்ம வேலையை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு வேலை செய்யறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் உண்மையிலேயே ஹெல்ப். எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு நம்ம, அதாவது பொது விஷயங்கள்ல ஈடுபடும் போது மற்றவங்களுக்கு நன்மை பயப்பதற்கா. யார் இன்னைக்கு கூட ஒரு விஷயம் படிச்சேன், யாரு உத்தமன் யாரு மத்திமன் யாரு இதுன்னு சொன்னாங்க. உத்தமன் யாருன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேலை இருக்குமா, அந்த வேலையை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக வேலை செய்யறது. தமிழ்ல ஒரு அதை பத்தி டீட்டெயிலா நம்ம படிப்போம், சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். பட் ஆனா இந்த 15வது 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உண்ணட்டும் சுகம் அனுபவிக்கட்டும், மேலும் ஆசை மிகு எண்ணங்களால் குருட்டுத்தனமாக இருக்கட்டும், அவர்கள் கண்டு கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுது. இறுதியா 57:14 படிக்கிறேன். 57வது அத்தியாயம் வந்து இரும்பு அத்தியாயம். இதுவும் வந்து ஒரு சிறப்பாக ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல எதுக்கு சொல்றோம்னா, அந்த அந்த நாள்ல 57:13, 14, 15, 3 படிக்கணும் இல்ல. 57 இரும்பு அத்தியாயத்துல 14வது வசனத்துலதான் வருது. ஆனா நம்ம ஒரு வசனத்தை சேர்த்து படிக்கணும். அதாவது 12, 13, 14 இதை படிக்கணும். 12 என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்களுடைய ஒளிகளுடன் அவர்கள் முன்னாலும் வலப்புறத்தாலும் பிரகாசித்தவர்களாக நீர் காணும் அந்த நாள் வரும். நான் ஒரு வெறும் தர்மத்தை பற்றி மட்டும்தான் இங்க சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு நன்னெறியில. அப்படி நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் அவங்க அல்ல, நம்ம ஒரு பிரார்த்தனை பண்றோம்ல, எங்கள் ரட்சகரே எங்களுடைய ஒளியை எங்களுக்கு பூரணப்படுத்துவீராகன்னு ஒரு பிரார்த்தனை பண்றோம். அந்த ஒளியை முன்னாலும் வலப்புறத்திலும் பிரகாசித்தவர்களாக நீ காணும் அந்நாள் வரும். உங்களுக்குரிய நற்செய்தியாது அந்நாளில் ஆறுகள் பாய்கின்ற தோட்டங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்பதாகும். அதிலே நீங்கள் என்றென்றும் தங்கி இருப்பீர்கள். அதுவே மகத்தான பெருவெற்றி ஆகும். சொர்க்கத்தை அடைகிறதுதான் உண்மையான பெருவெற்றி. அதற்காக நாங்க நம்பிக்கை கொண்ட நிலையில நன்னெறியான காரியங்கள் செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. இது 12வது வசனம் சொல்லுது. 57ல 13ல அந்நாளில் நயவஞ்சக ஆண்களும் பெண்களும் நம்பிக்கை கொண்டவர்களிடம் கூறுவார்கள், தயவு செய்து உங்களுடைய ஒளியில் இருந்து கொஞ்சம் கிரகித்துக்குள்ள எங்களை அனுமதிங்க அப்படின்னு அவர்களுக்கு சொல்லப்படுமா. உங்களுக்கு பின்னே திரும்பி சென்று ஒளியை தேடிக்கொள்ளுங்கள். அவர்களுக்கிடையில் ஒரு தடுப்பு அமைக்கப்படும். அதன் வாசலானது உட்புறத்தில் கருணையும் வெளிப்புறத்தில் தண்டனையிலிருந்து பிரித்து வைக்கும். நல்லா பாருங்க, ஒரு கியூல நிக்கிறோம், பாதியா பிரிச்சிடுறாங்க. பாதி பிரிச்சு ஒரு பக்கத்துல வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நடக்கும், ஒரு பக்கத்துல வேதனை ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கிருந்து அவங்களை அழைப்பார்கள், அவர்களை அழைப்பார்கள். வேதனை எடுக்க, நாங்கள் உங்க கூட தானப்பா இருந்தோம், நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா? அவர்கள் பதில் அளிப்பார்களாம், ஆமா ஆமா நீங்க இருந்தீங்க, ஆம், ஆனால் நீங்கள் அல்லாஹுவின் தீர்ப்பு வரும் வரை உங்களுடைய ஆன்மாக்களை எய்த்து கொண்டிருந்தீர்கள், தயக்கத்துல இருந்தீங்க. உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ, ரஷாதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அது ஏத்துக்கலாமா வேண்டாமா, குரான் மட்டும் சொல்றாங்களே சரியா இல்லையா, உலகமே எதிர்க்குத, தயக்கத்துல இருந்தீங்க, சந்தேகித்தீர்கள், சந்தேகத்திலே இருந்தீங்க, மேலும் உங்களுடைய அபிலாஷை மிக்க எண்ணங்களால் வழி தவறியவர்களாக ஆகிவிட்டீர்கள்.
தப்பான எண்ணத்தினால நீங்க வழி தவறியவங்களா இருந்தீங்க. மாயைகளின் மூலம் அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் திசை திருப்பப்பட்டவர்களாக இருந்தீர்கள். நாளைக்கு என்ன நடக்கும்? நாளை இல்யூஷன். நமக்கு அதாவது அதாவது நம்முடைய சொத்து, பணம், பிள்ளைங்க, வசதி வாய்ப்பு, புகழ், அதிகாரம் இதெல்லாம் நமக்கு உதவி செய்யும் நினைச்சு அதான் மாயை. அதெல்லாம் மாயைன்னு சொல்றாங்க அல்லாஹ். அதன் மூலம் நீங்கள் திசை திருப்பப்பட்டவர்களாக இருந்தீர்கள். இன்ஷா அல்லாஹ் 9:56 ஆயிடுச்சு. அதனால இந்த எண்ணங்கள் பத்தி இன்னும் நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும். நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கு. எண்ண ரொம்ப வலிமை வாய்ந்தது. அது அந்த முன்னறிவிப்பும் குரான்ல இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதையும் நம்ம குரான்ல இருந்து கத்துக்கலாம். அல்லாஹ் நமக்கு நம்முடைய எண்ணங்களை எல்லாம் தூய்மையா அதுக்குத்தான் இந்த வகுப்பு மாஷா அல்லாஹ் அந்த நேரத்துல நம்ம இதுல பங்கெடுக்கிறது, இதை கேட்கறது, அதிகாலையில குரான் வாசிப்பை கேட்கறது, இதெல்லாம் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் ஒரு சோர்ஸா இருக்கு. ஒரு மூலாதாரமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே தொடர்ந்து இருப்பதற்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதே நினைவுல இருந்து நல்ல எண்ணங்களை எண்ணி நல்ல அதாவது எல்லாரும் அந்த மாதிரி எண்ணா அதனுடைய பவரே வேற. அதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். ஸலாம் அலைக்கும்.